There is nothing in the world more difficult to refuse than self-righteous goodwill. வாழ்க்கையில் நம்மளால் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல முடியாத விஷயங்களில் தலையாய விஷயம், ரொம்ப மேலே இருக்கிற விஷயம் என்னது அப்படின்னா, அடுத்தவங்க நமக்காக பண்ணுற நல்ல விஷயம், நம்மளை கேட்காம பண்ணுற நல்ல விஷயம். இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், உங்களுக்கு அந்த நல்லது வேணுமா வேண்டாமா அப்படின்றது ரெண்டாம் பட்சம். உங்களை கேட்கக்கூட மாட்டாங்க. ஆனால் நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், உனக்கு நல்லது எது அப்படின்ட்டு உனக்கே தெரியாது, நான் பண்ணுறேன் உனக்கு. இத்தனை வருஷமாக நான் உன் கூட இருக்கேன்ல, இத்தனை வருஷமாக நான் உன்னை வளர்த்துருக்கேன்ல, இத்தனை வருஷமாக நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன்ல, உனக்கு எது நல்லதுன்ட்டு உனக்கே தெரியாது, எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். அதை நம்மளால் மறுக்க முடியாது. சரி, அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் இருந்திருக்காங்க, நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையோட மொத்த உரிமையும், நம்மளுடைய சந்தோஷத்தை, எது நல்லது பண்ணால் சந்தோஷம் வரும்ன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை கேட்காமையே அவங்க பண்ணுவாங்க, அந்த அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அது நீங்கள் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டு. இது மைக்ரோ லெவலில். மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா, அரசாங்கங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் ரொம்ப காமனாக எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, குடிசை வீடுகளெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு கான்க்ரீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கேவா கட்டி கொடுக்குறாங்க? உங்களுக்கு வீடு பண்ணி கொடுக்குறோம், உங்கள் தலைமுறை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்குறது. குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மாறிட்ட பிறகு அது ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் யார் தீர்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒன் பார்ட்டி சிஸ்டம் இருக்கிற பல நாடுகளில், சர்வாதிகாரத்தோட வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இல்லாத நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த இடம் ஒரு கிராமமாக இருக்கும், நாளைக்கு அந்த இடத்த ஒரு ஹைவேவாக மாற்ற போகிறோம், அந்த ஹைவே வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளமாக மாறிடும் அப்படின்ட்டு அந்த கிராமத்தை எடுத்துருவாங்க. அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற நிலங்களை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வர்றது நல்லது. யாருக்கான நல்லது, எவ்வளவு நல்லது, எவ்வளோ நாள் அந்த நல்லது தாங்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்குவோமா, அது உண்மையிலே நமக்கு நல்லதா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கோட், there is nothing more difficult to refuse than self-righteous goodwill அப்படின்றது இந்த புத்தகம். டைவான் ட்ராவலாக் இந்த வருஷம் புக்கர் ப்ரைஸ் ஜெயித்த புத்தகம் இது. இந்த கோட்டுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டு காலம் ஜப்பானிய பேரரசு தைவான் தீவை அவங்களுக்கு ஆளுகைக்கு கீழே வச்சுருப்பாங்க. அந்த 50 ஆண்டு காலத்தில் ஜப்பான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தைவானையும் மாற்றணும் அப்படின்றதுக்காக ஓவர் நைட்டில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த தைவான் தீவுக்கான தனித்தன்மையே முற்றிலும், கிட்டத்தட்ட முற்றிலுமாக சீர்குலைச்சது இந்த ஜப்பானிய பேரரசு. You will have to sit with quotes like this and think for yourself. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.